தளபதி ரசிகர்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு தருணம் தான் இப்போ நடந்திருக்கு. தளபதி விஜய் அவர்கள் இப்போ அபிஷியலா அவரோட அரசியல் பயணத்தை பத்தி அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. அன்பான தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். விஜய் மக்கள் இயக்கம் பல வருடங்களா தன்னால முயன்ற வரைக்கும் மக்கள் நலத்திட்டங்களையும் சமூக சேவைகளையும் நிவாரண உதவிகளையும் செஞ்சுட்டு வரத நீங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். முழுமையான சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வர ஒரு தன்னார்வ அமைப்பினால மட்டுமே முடியாத விஷயம். அதுக்கு ஒரு அரசியல் அதிகாரம் கண்டிப்பா தேவைப்படுது. தமிழ்நாட்டுல இப்போ இருக்க அரசியல் பத்தி நீங்க எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நிறைய நிர்வாக சீர்கேடுகள், ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரமும் ஒரு பக்கம் இருக்கு. இப்படி ரெண்டு பக்கமும் ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்திற்குமான முட்டுக்கட்டைகள் நிறைய நிறைஞ்சிருக்கு. ஒரு தன்னலமற்ற வெளிப்படையான சாதி மத பேதமற்ற தொலைநோக்கு சிந்தனையுடைய லஞ்ச ஊழலற்ற திறமையான நிர்வாகத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்துக்காக தான் தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் இயங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதுலயும் ரொம்ப முக்கியமா அந்த அரசியல் நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தமிழ்நாட்டு மாநில உரிமைகள் சார்ந்து இந்த மண்ணுக்கேற்ற பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அதாவது பிறப்பால எல்லாருமே சமம் தான் அப்படிங்கிற சமத்துவ கொள்கை பற்றி உடையதாகவும் இருக்கணும். அப்படிப்பட்ட அரசியல் மாற்றத்தை மக்களின் ஏகோபித்த அபிமானமும் அன்பும் பெற்ற முதன்மையான ஒரு மக்கள் சக்தியால மட்டும்தான் சாத்தியப்படுத்த முடியும். என்னோட தாய் தந்தைக்கு அடுத்து எனக்கு பெயர் புகழ் மற்றும் எல்லாமும் கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் என்னால முடிஞ்ச வரைக்கும் இன்னும் முழுமையா உதவ வேண்டும் என்பதே என்னோட ரொம்ப நாள் விருப்பமாகவும் இருந்துட்டு இருந்துச்சு. எண்ணெய் துணிக கர்மம் என்பது வள்ளுவனோட வாக்கு. அதன்படியே தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர்ல எனது தலைமையிலான அரசியல் கட்சி துவங்கப்பட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய எனது கட்சியின் சார்பில் இன்று விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது. இதை தாண்டி நம்ம எல்லாரும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும்படி அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பதுதான் என்னோட இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே தமிழ்நாடு சார்ந்த கொள்கையின் வெற்றிக்கும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்குமான எனது கட்சியின் கொள்கைகள், கோட்பாடுகள், கொடி, சின்னம் மற்றும் செயல் திட்டங்களை முன்வைத்து மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளுடன் தமிழ்நாட்டு மக்களுக்கான என்னோட அரசியல் பயணம் துவங்கும். இடைப்பட்ட காலத்துல தொண்டர்களை அரசியலமைப்பு படுத்தி அமைப்பு ரீதியாக அவர்களை தயார் நிலைக்கு கொண்டு வரும் பணிகளும் கட்சியின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஜனநாயக முறையில் பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் முறைகளும் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாளாவே எல்லாருமே இந்த ஒரு தருணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறது கன்ஃபார்ம் தான். ஆனா அதை எப்போ அதிகாரப்பூர்வமா அறிவிக்க போறாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே இருந்துச்சு. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திரைப்படத்தையும் நான் என்னோட கட்சியும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு அரசியல் அப்படிங்கிறது ஒரு பொழுதுபோக்கு கிடையாது. நான் இதுல முழு மனசோட இறங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு மக்களுக்கு நான் என்னோட முழு மனசோட நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு காரணத்தினால இதுக்கு முன்னாடி நான் நடிக்கிறேன் அப்படின்னு ஒத்துட்ட அந்த ஒரு படத்தை மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா முழு மூச்சா நான் அரசியல்ல மட்டும்தான் பயணிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2026 சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்கள் போட்டியிட போறது கன்ஃபார்ம் ஆகியிருந்தாலுமே அது தளபதி வாயிலிருந்து நாங்க எப்போ கேட்க போறோம் அப்படின்னு தளபதி ரசிகர்களும் தொண்டர்களும் ரொம்பவே ஆவல எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ தளபதி அவர்களே விஜய் மக்கள் இயக்கமா இருந்த ஒரு தன்னார்வ அமைப்பு தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு கட்சியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருக்குமே ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. சோ தளபதியோட இந்த அரசியல் பயணத்துக்கான தொடக்கத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்க.